அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கண்ணுக்கு மூக்கடியோம், கண்ணுக்கு மூக்கடியோம், காதோர மத்தியத்தில், காதோர மத்தியத்தில், உள்நாக்கு மேலேறி, உள்நாக்கு மேலேறி, ஒன் புதுமை மெத்த உண்டு, ஒன் புதுமை மெத்த உண்டு, உள்நாக்கு மேலேறி, உள்நாக்கு மேலேறி, ஒன் புதுமை கண்டவர்க்கு, ஒன் புதுமை கண்டவர்க்கு, கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டு அப்படின்றார். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியிலே, உள்நாக்கு மேலேறி, உள்நாக்கு உள்நாக்கு மேலேறி, உன் புதுமை கண் மெத்த உண்டாம். புதுமை, அவ்வளோ புதுமை இருக்குதான் உள்ளே போய் பார்த்தா. காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளும் தரணும்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். காணாத காட்சியெல்லாம் அங்கே இருக்குதான். உள்நாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்கு, அது மேலேறி உன் புதுமை கண்டவர்க்கு. அப்புறம் அவங்க காதுக்கு மூக்குக்கு நடுவெல்லாம் வர தேவையா? உள்நாக்கு மேலே ஏற்றாங்கல்ல. உன் புதுமை கண்டவர்க்கு, கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டுன்னு. மெத்தன்னா ஏகப்பட்ட காரணம் இருக்குது. வழி நிறைய சொல்கிறாங்க. அந்த நடுவுன்றாங்க. நடுவுன்னா இந்த இடம் நடுவு. இந்த இடத்துக்கு 12 பேர் இருக்குது. ஒரு பேர் 2 பேர் இல்லை, 12 பேர். 12 பேர் பிந்துஸ்தானம் சொல்கிறாங்க. அறிவுஸ்தானம், பாலம். பாலம்னா 2 ரோட்டையும் ஒன்றா இணைக்குது இல்லை, அது பேர் பாலம். முச்சுடர், முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அற்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். முச்சுடர், முச்சக்தி, 3 சக்தி. இச்சா சக்தி, கிரியா சக்தி, சக்தின்னு சொல்லுவாங்க. 3 சக்தி. முப்பாழுன்றாங்க. 3மே அந்த இடத்துக்கு சென்றால் அவங்க மறைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். நெற்றிக்கண், நெற்றிக்கண்ணை துறந்த போதும் குற்றம் குற்றமே நான் நக்கீரன். அதுபோல் நெற்றிக்கண், கபாலம், சபாப்துவ, மகாமேரி, மேரு, மகா மேரு மலை, பெரிய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. புரோமத்தி, சிற்சபை. இப்படி இதுக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. சிற்சபை அப்படின்னா ஆகாயம். சிற்சபை, அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், சிற்சபின் கண்ணே நிற்க. சிற்சபின் கண்ணே நிற்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 1000 இடத்துல எழுதியிருப்பார். சிற்சபை என்றால் ஆகாயம், பொற்சபை என்றால் மண். பொற்சபை என்றால் மண். அவன் அது நடுவிலே இருப்பதுதான் ஞானசபை. சிற்சபை ஆகாயம், பொற்சபை மண். வடலூரில் ஞானசபையிலே ஜோதி பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இருக்கும், பொற்சபை சிற்சபை. அதுக்கு தீபாரணை காமிச்சிட்டு தான் அப்புறம் உள்ளே போய் ஞானசபையை தீபாரணை காமிப்பாங்க. அதான் பொற்சபையின் சிற்சபையின் சொந்தமானதாச்சு, பொற்சபையின் சிற்சபையின் சொந்தமானதாச்சு, தேவர்களும் மூவர்களும் பேசுவதின் பேச்சு என்னார். இது 2 சொந்தமாகி போச்சான். தேவர்களும் மூவர்களும் பேசுவதின் பேச்சுன்னார் வள்ளல் பெருமான். அப்போ பொற்சபையும் சிற்சபையும் நடுவில் இருப்பதுதான் ஞானசபை. அதான் நடுவுன்றாங்க. நடுவு ஞானசபை. அந்த ஞானசபையை 7 திரைகள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஞானசபையை 7 திரைகள் மூடிக்கொண்டிருக்கிறது.
விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிலே உள்ளதுதான் நடுவு. அதுதான் அங்கே ஞானசபை கட்டினார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிலே உள்ளதுதான் நடுவு. இப்போ புருஷப்பனா என்ன, சிறுசப்பனா என்ன, ஞானசபனா என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நடுவுன்னா 4 வேதங்களை படைத்த பிரம்மா நடுவாக நின்றார். அவர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அந்த பிறவி, அந்த அவங்க வாழ்நாளை எழுதுவார். இப்படி தான் வாழ்வாங்க. ஏன்னா அந்த கணக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. எப்பிறவி எடுத்தாலும் அதனுடைய கணக்கு அவங்ககிட்ட இருக்குது. அப்போ இந்த 4 வேதங்களையும் பிரம்மா தான் எழுதினார் சொல்கிறார். 4 வேதங்களையும் படைத்த பிரம்மன் நடுவுநிலை தவறாமல் நின்றார். படைக்கும் தொழிலை செய்தார். அவர் நடுவுநிலை தவறாத இருந்தனால்தான் படைக்கும் தொழிலை செய்தார். நடுவுநிலை தவறாமல் இருந்தால் தான் ஒரு அரசன் ஆட்சி ஆள முடியும். கண்ணையிட்டு நடுவுநிலை தவறி விட்டதுனால பாண்டிய மன்னன் உயிர் விட்டான். எதுவும் விஷம் சாப்பிடல, நடுவுநிலை தவறி போச்சுன்னு சொன்ன உடனே உயிரை விட்டான் பாண்டிய மன்னன். மகன் கன்று மீது தேரை ஏற்றி விட்டானே என்று கேள்விப்பட்டதும் மனுநீதி சோழன் அந்த பிள்ளையை தேர்காலில் இட்டான். அப்படின்னா நடுவுநிலை தவறாதவர்கள், நடுவுநிலை தவறாதவர்கள் அவர்கள். அது மட்டும் அல்லாமல் ஹரிச்சந்திரன் அந்த நடுவுநிலை தவறாததுனால தன் மகனையே விற்றான், மனைவியை விற்றான். அந்த நடுநிலை தவறக்கூடாது. அவன் ஒரு வார்த்தை தவறு இருந்தால் அந்த துன்பங்களே வந்திருக்காது. அதுபோல் முதல்ல நாம் என்னன்னு கேட்டால், தவம்னா ஒரு பெருசாக நினச்சிட்டு ஒன்றும் கிடையாது. தவம் என்றால் என்ன? தவம் என்பது ஒன்றை பற்றி சிந்தித்தல். இங்கே இருக்கிற பொருளை பற்றி, இங்கே இருக்கிற ஒளியை சிந்தித்தல், வேறு ஒன்றும் கிடையாது. பொருள் இல்லை, ஒளி. இங்கே இருக்கிற ஒளியை சிந்தித்தல், அதுதான் தவம். நினைத்தல், அதான் நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்துன்னு சொல்லுவார். நினைச்சிங்கன்னா உணரலாம் அப்படின்னு சொல்லுவார். மனதில் எந்த சிந்தனையும் வராமல் எந்த எண்ணங்கள் அழிய வேண்டும், சிந்தனைகள் களைய வேண்டும். சிந்தனை அற்ற நிலைதான் தியானம். சிந்தனையே இல்லாமல் இருக்கணும், அதுதான் தியானம், அதுதான் தவம். அதான் சொல்றார், என் தவ பயனே, என் தவ பலனே அப்படின்ற. என் தவத்தால் கிடைச்சது இந்த பயன், என் தவத்தால் கிடைச்சது இந்த பலன் அப்படின்றார் வள்ளல் பெருமான். எப்பொழுதும் அலைவாய் மனதை ஒருநிலைப்படுத்துவது தவம். இதுவே தெய்வீக பயிற்சி. இது என்ன பயிற்சி? சாதாரண பயிற்சி இல்லை, தெய்வீக பயிற்சி. பயிற்சி தான் இது. இந்த பயிற்சியில் வெற்றி பெற்றால் நாம் பாஸ் ஆகிட்டோம், இறைநிலையை அடைய முடியும் என்பதுதான் தெய்வீக பயிற்சி. இது கடவுளிடம் ஒன்று சேர்க்கும் பயிற்சி. கடவுளிடம் கடவுளையும் நம்மையும் ஒன்று சேர்க்கும் பயிற்சி. இதுவே சமாதி நிலை. சமம் பிளஸ் ஆதி, சமாதி. மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டால் இறைவனோடு சமநிலையை அடையலாம். சமாதி நிலையை இதுவே அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்றார். இதை மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்றார். அப்படி இதை கைநழுவி விட்டால் முடியாது அப்படின்றார். நாம் வெற்றியாளர்கள். நாம் யார்? வெற்றி பெறக்கூடியவர்கள். விடாமுயற்சி பண்ணணும். நாம் வெற்றியாளர்கள். விடாமுயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும். மனதிற்கும் சுவாசத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டுன்றார். நம்ம சுவாசம் இருக்குது, அந்த சுவாசத்துக்கும் மனசுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதான். அதான் மனம் அடங்கினா சுவாசம் வேலை செய்யுமா. காற்று தான் கடவுள். மனம் அடங்கினா மனம் சிந்தனை நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் காற்று வேலை செய்யும். மனசுக்கும் சுவாசத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்றார். அதான் வல்லபெருமான் சொல்வார், மனம் அடங்கும் ஓரிடத்தில் நின்றறியே அப்படின்னு சொல்றார்.
மனம் அடங்கும் ஓர் இடத்தில், இந்த இடத்துல மனம் அடங்கும், மனம் அடங்கும் ஓரிடத்தில் நின்றறியேன் அப்படின்ற. அவர் நின்றாரு, நமக்கு சொல்றாரு. பகல் அரசன் சூரியன். பகல் அரசன் யாரு? சூரியன். இரவு அரசன் சந்திரன். 2 அரசர்கள் இருக்காங்க. சூரியன் பகல் அரசன் இல்லைன்னா பூமியில் எந்த வேலையுமே இல்லை, எந்த ஜீவராசிகளும் வாழ முடியாது. கண் இருக்கும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணணும். கண் இல்லாத போது சூரிய நமஸ்காரம், சூரியன் எந்த பக்கம் இருக்கிறாருன்னு தெரியாது. பொழுது போச்சா பொழிஞ்சு விடுஞ்சா தெரியாது, கண்ணு போயிடுச்சுன்னா. கண்ணு உள்ள போதே சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அப்போ இந்த பகலரசன் மறைகின்ற வேலை சந்தி வேலை அப்படின்றாங்க. சந்தி, அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க. அந்தி போச்சுன்னா சந்தி வந்துடும். சந்தி போனாலும் இது இரவு போனாலும் இந்த சந்தி வரும். காலை 6 மணிக்கு சந்தி வரும், மாலை 6 மணிக்கு சந்தி வரும். பகலரசன் மறையும் போது சந்தி, தோன்றும் போதும் சந்தி. இந்த பிரபஞ்சத்தில் பூமி ஒரு சிறு கூறுன்றாங்க. சின்ன ஒரு துளி மாதிரியும் பிரபஞ்சத்துக்கு அதுவும். நாம் பூமியில் ஒரு பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னும் பூமியில் எவ்வளோ போக வேண்டியது இருக்குது, யாரும் பார்த்ததில்லை. ஒரு சிலர் கொஞ்சம் தூரம் வெளிநாடு போயிருப்பாங்க, மற்ற பேர் எந்த நாட்டுமே போயிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டிலே மறைஞ்சிட்டு இருப்போம். அதுபோல் பிரபஞ்சத்தில் பூமி ஒரு சிறுகூறு, பிரபஞ்சத்தில் மனிதன் ஒரு சிறுகூறு, சிறு கூறா, சின்ன ஒரு கூறு அப்படின்றார். இந்த அந்தி சந்தி கலையை கற்றுக்கொண்டால் இவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். சூரிய கலையில் கடினமான வேலைகள், இப்போ நாம் ஒரு கடினமான வேலை செய்ய போகிறோம், குளம் வெட்ட போகிறோம், கிணறு வெட்ட போகிறோம், வெயிட்டான பொருளை தூக்க போகிறோம். இப்போ பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டி இருக்காங்களே, பெரிய பெரிய கோயில் 5 டன்னு 10 டன்னுலாம் ஒரு கல் இருக்குது. 4 டன்னு 3 டன்னு தான். நேற்று கூட நான் ஒரு பெரிய கோயிலில் பார்த்தேன். அந்த கல் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க? அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க. இந்த கல்லை தூக்கி எந்த வண்டியில் வச்சு இவங்க கொண்டு வந்திருப்பாங்க? இந்த கல் எப்படி இங்கே வந்தது? இந்த கல்லை எப்படி வடித்தாங்க? எவ்வளோ நாள் வடித்தாங்க? அவ்வளோ அழகாக இருக்குது. கையால் வடித்த கல் நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமாக. ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் நம்ம சாமியை பார்க்குறத விட இந்த கோயிலை கட்டிச்சு அந்த சாமி எப்பேற்பட்ட சாமியாக இருக்கணும்னு பார்க்கணும். கோவிலை கட்டினது ஒரு சாமி தான். கோவிலை கட்டின சாமி உள்ள 7 சாமி இருக்குது, அது உடம்புள்ள. அந்த 7 சாமியும் நடுவாக நின்று தான் அந்த கோயிலை கட்டுது. அப்போ கோவிலை கட்டும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு வெயிட்டான பொருள்களை தூக்கும் பொழுது அவர்கள் சூரிய கலையில் இருந்திருப்பார்கள். கலை தெரிந்தவர்கள் தான் அந்த கலையை செய்திருப்பார்கள், அந்த கோவிலை கட்டியிருப்பார்கள். நான் நேற்று ஒரு கோயிலுக்கு போனேன், பெரிய கோயில், சித்தர்கள் எழுந்திய திவ்ய தலம். அப்போ சூரிய கலையில் பாரமான வேலைகளை செய்யுங்கள் அப்படின்றது. கடினமான வேலைகளை செய்யுங்கள். கிணறு வெட்டுவது, குளம் வெட்டுவது, கோவில் கட்டுவது, குதிரை வாங்குவது, யானை வாங்குவது, இதெல்லாம் சூரியகலை. அந்த சூரியகலையிலே எப்பேற்பட்ட கடினமான வேலையாக இருந்தாலும் செய்யலாம். இதான் கலையை பழகணும். ஒவ்வொரு இந்த கலையை அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இருக்காது, துன்பமே இருக்காது. கலை அரசன்னு சொல்லுவாங்க. அந்த சூரிய கலையானது ஒருவருக்கு ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது, அவங்களுடைய சூரியகலை இருக்கின்ற பொழுது ஆண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். சூரியகலை ஆண் குழந்தைகளை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சந்திரகலை. சந்திரகலையில் வீடு கட்டினா நல்லா இருக்குன்றார். வீடு கட்டலாம். திருமணம் செய்து சந்திரகலையில் தான் திருமணம் செய்யணுமா? ஏன்னா அது லேசான வேலை கொடுக்கும். கடினமான வேலையை தான் சூரியகலையில் செய்யணும், மிதமான வேலைகளை சந்திரகலையில் செய்யணுன்ற. தர்மம் செய்வது கூட சந்திரகலையில் செய்ய வேண்டும் என்ற. தர்மம் சூரியகலையில் செய்யக்கூடாது, தர்மம் சந்திரகலையில் செய்ய வேண்டும்.
திருமணம் சந்திரகலையில் செய்ய வேண்டும். கிணறு குளங்களையும் சந்திரகலையில் கட்டலாம். இது ரெண்டும், அது சூரியகலையிலும் கட்டலாம், சந்திரகலையிலும் கிணறு குளங்கள் கட்டலாம். இது சந்திரகலையானது பெண் சிசுவுக்கு உகந்ததாகும் அப்படின்ற, பெண் சிசுவுக்கு உகந்ததாகும். ஒரு தாயிடம் ஒரு குழந்தை ஆசீர்வாதம் வாங்கும் போது சந்திரகலையில் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். ஒரு தாய் இடத்துல குழந்தைங்க ஆசீர்வாதம் வாங்கும்போது நாம் அந்த குழந்தைங்க சந்திரகலையில் ஆசீர்வாதம் வாங்கினா அந்த ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். அவங்க சொல்ல அப்படியே பழிக்குமா. சுழிமுனைக்கு தவம் மட்டுமே ஒன்று, தவத்துக்கு தவிர வேறு எதுவுமே சரி வராதுன்ற. தவம் தான் மேல்நிலை போகிறது. அது மண்ணு விண்ணு நடுவு, அந்த நடுவான இடத்துல அந்த சுழிமுனையில் இருக்கும்போது வேற எதையுமே செய்யக்கூடாது, தவம் மட்டும்தான் செயல்கூடும் அப்படின்றார். இப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு, வேண்டியாங்கு செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்றார். வேண்டியாங்கு செய்தவம் ஈண்டு முயலப்படும். 265வது குறளில் சொல்றார் தவத்தை பற்றி. தவத்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் அப்படின்றார் திருவள்ளுவர். என் தவ பயனே என் தவ பலனே அப்படின்றார் வள்ளுவர். இது வள்ளல் பெருமான். துருவன் என்ற சிறுவன் 5 வயதிலே தவநிலையை அடைந்தான். துருவன் 5 வயசு இருக்கும் போதே தவத்துக்கு போயிட்டானான் துருவன். 5 வயதிலே தவநிலைக்கு சென்றதுனாலே அதன் பலன் அவன் 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்தான். எத்தனை ஆண்டுகள்? 1000 ஆண்டுகள். 5 வயசில் போன தவம் அவ்வளோ ஒரு உறுதியாகி போச்சு. 1000 ஆண்டுகள். நம்ம 100 ஆண்டே வாழ மாட்டோன்னு பேசின்னு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லுவாங்க, 50 ஆடு சேர்த்தான், 60 ஆடு சேர்த்தான், 40 ஆடு சேர்த்தான். இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது முடிவு எடுத்துரும். இவ்வளோ தான் கடவுள் பூரா உள்ளே இருக்கிறாங்களே. நீ என்ன சொல்றியோ அந்த வேலையை அவங்க செஞ்சுருவாங்க. 7 கடவுள் நம்ம உள்ளே இருக்காங்க, முக்கியமான எல்லாமே. அப்புறம் நாம் சொல்கிறத அவங்க செய்வாங்க இல்லை. 50 நான் போய்டுவோன்னா 50 அனுப்பிச்சி விட்ருவாங்க, 40 போய்டுவோன்னா 40 அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதை செஞ்சு விட்ருவாங்க உள்ளகிற ஆள். அப்போ இவன் என்ன நினைச்சானா, 1000 ஆண்டு வாழ வேண்டும் என்று தவத்தில் துருவன் நினைத்தான். அதன் பலன் 1000 ஆண்டுகள் அரசாட்சி ஆண்டான், நாட்டே ஆண்டான். 1000 ஆண்டுகள் ஒரே ஆள். இன்றும் துருவ நட்சத்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். யாரு? துருவன் இன்றும் துருவ நட்சத்திரமாக பிரபஞ்சத்தில் ஓர் இடத்தை பிடித்தான். பிரபஞ்சத்தில் மேலே ஒரு இடத்த பிடிச்சிட்டான். அழியாமல் இருக்கிறான். இன்னைக்கு நட்சத்திரமாக இருக்கிறான், ஒளியாக இருக்கிறான். 1000 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு போயிட்டான் ஒரேடியாக. நம்ம 100 ஆண்டே வாழ்ந்து முடிக்க மாட்டோன்னு பேசினுக்கிறோம். 100 ஆண்டு வாழலாம், எவ்வளோ வேணாலும் 120 ஆண்டு வாழலாம், இன்னும் எவ்வளோ நாள் வாழலாம், எல்லாம் நமக்கு தெரியுது. இருந்தாலும் மனமானது விடுவதில்லை. மனம் அது எங்கே போய் நிற்குதோ அங்கேயே நம்மளை சரி பண்ணணும். ஒரு நோய் வந்துடுச்சு, இனிமேல் நான் மேல மாட்டேன்னு நினச்சா அது மேலாது. இந்த நோய் இறைவன் சரி பண்ணிவிடுவான். இது பிறவி பிணியால் வந்தது, சரி அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிப்போம் அப்படின்னு கல்பட்டை ஐயா சொன்ன மாதிரி சூழ நோயை இப்போதே அனுபவிச்சிடறேன்னு சொன்னார். அந்த மாதிரி நமக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும், துன்பமாக இருந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டும். அதுதான் இந்த பிறவிக்கு வந்தோம். அதான் குழந்தை அழுதுதில்லை பிறக்கும்போது. அதான் கேட்டாங்களாம், ஜனனி சென்ம சவிக்கியா அப்படின்னு. ஜனனி சென்ம சவிக்கியா பூர்வ சென்ம புண்ணியா அப்படின்னு சொல்லித்தான். பூர்வ சென்ம புண்ணியா அப்படின்னா, நான் எந்த பிறவியில் என்ன நல்லதை செஞ்சேனோ அதை நான் நல்லதை அடைய போகிறேன். நான் செஞ்ச நல்வினை தீவினைக்கு தகுந்தவாறு நான் செயல்பட போகிறேன் இந்த பூமியில். இப்போ நமக்கு எதுவும் நடக்க போகிறதில்லை. சாமிக்கு அது செய்கிறேன்றாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் செஞ்சாலும் இப்போ எதுவும் உனக்கு நடக்காது. ஆனால் இது மட்டும் நம்ம சித்த பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வெல்ல வேண்டுமென்றால்
சாமிக்கு காணிக்கை கொடுத்து வெல்ல தேவையில்லை, வெல்ல முடியாது. அந்த காணிக்கையை நடுவிலே நிறுத்தி இங்கே நீ வழிபட்டால், முச்சந்தியிலே வழிபட்டால் 12 பேர் இருக்கு. இந்த இடத்துக்கு 12 பேர். இந்த மேருவு மலையில் இங்கே நின்று நீ அதை வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்களை சரி செய்து கொள்ளலாம். நாம் சொல்லுவோம், இப்போ அதெல்லாம் விதியால் வந்தது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. விதி அவ்வளோதான், விதி விளையாடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது விதி விளையாடினா இந்த மதி இருக்கு, இந்த மதியை நாம் தொடர்பு கொண்டால் அந்த விதியை வெல்லலாம். விதியை வென்றவர்கள் எத்தனையோ பேர். மீண்டும் மீண்டும் அதை சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் விதியை வென்றிருக்காங்க அப்படின்னு. மார்க்கண்டேயன் சொல்லிதான் விதியை வென்றவன். சத்யவான் சாவித்திரி, நலாங்கண்ணி, தமயந்தி, இப்படி நிறைய பேர், கோடான கோடி பேர் இருக்காங்க. நமக்கு சும்மா சிம்பிளாக தெரிஞ்ச வரைக்கும் இந்த விதியை வெல்லக்கூடிய இடம் இந்த இடம்தான். நடுவான இடம், நெற்றிக்கண் அப்படின்னு. அந்த இடத்துல நிறுத்தினால் அவன் 5 வயதிலிருந்தே அந்த நடுவான இடத்தில் நின்றதால் அவனுடைய ஆயுள் காலம் 1000 தாண்டி போச்சு. இன்றும் இருக்கிறான். பிரகலாத மாதிரி துருவன் இன்றும் இருக்கிறான், அன்றும் இருந்தான், என்றும் இருப்பான். துருவன் அன்றும் இருந்தான், இன்றும் இருப்பான், என்றும் இருப்பான். இன்னைக்கு நட்சத்திரமாக சொலித்து கொண்டிருக்கிறார். அதான் கிராமத்திலே திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கும்போது பந்தல் இட்டிருப்பாங்க. அதாவது கீத்தால பந்தல், தென்னங்கீத்தால பந்தல் இடுவாங்க. அந்த பந்தல் எதுக்குன்னு சொன்னால், அந்த பந்தல் பிரபஞ்சத்திலேருந்து ஆற்றில் இழுத்து கொடுக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த இடம் சுத்தமாகும். இது நல்ல ஆக்சிஜனை இழுத்து அதிகமாக கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்தும். அப்படின்றதுனால்தான் எல்லோரும் அன்னைக்கு கீத்தால பந்தலிட்டு தான் வீட்டில் கல்யாணம் செஞ்சாங்க. அப்படி கல்யாணம் செய்யும்போது அந்த மாங்கொத்து வைப்பாங்க சுற்றி. ஏன் மாங்கொத்துன்னா, எந்த கிருமியாவது வெளியூர்லேருந்து வந்தவங்கள அட்டாக் ஆகிட போகுது, தொடர்ந்துட போகுது, அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி சுற்றி மாந்தோரணம் கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்தவருக்கு முதல்ல கொடுக்குறது நாம் காப்பி கொடுக்குறோம். வந்தவர்களுக்கு அவங்க முதல்ல தண்ணியில் வெள்ளத்தை கரைச்சி பானகம் கொடுப்பாங்க. எந்த கிருமி இருந்தாலும் இங்கே எந்த கிருமி இங்கே அட்டாக் ஆகக்கூடாதுன்னு பானம் கொடுப்பாங்க. அந்த பானகத்தை சாப்பிட்ட பிறகு நீர் மோர் கொடுப்பாங்க. நீர் கொஞ்சம் தான் மோர் இருக்கும், அதுதான் சூட்டை தணிக்கும். இவ்வளோ தூரம் நடந்து வந்திருப்பாங்க. அந்த காலத்தில் நடந்து தான் வரணும். பஸ்ஸும் கிடையாது, வண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடந்தே தான் வரணும். ஊருக்கு தகுந்த மாதிரி கிளப்பிடுவாங்க கட்டு சோறு கட்டிக்கிட்டு. அப்படி நடந்து அவங்களுக்கு களைப்பாற வேண்டும், உடம்பு சூடாகிடுன்னு சொல்லிட்டு நீர்மோர் கொடுப்பாங்க. முதல்ல பானகம் கொடுப்பாங்க. வெல்லம் என்ன பண்ணணும் கேட்டால் கிருமியில் அழிக்கும், உடம்பை திடப்படுத்தும். அதான் வல்லற்பன் சொல்ல, நாட்டு சர்க்கரையை சாப்பிடுங்கள், வெள்ளை சர்க்கரையை தொடாதீர்கள் அப்படின்னார். வெள்ளை சர்க்கரையே தொடாதீர்கள், வெள்ளை விஷம்னு சொன்னார். அந்த நேரத்தில் திருமணம் நடக்கின்ற நேரத்தில், மாங்கல்யம் சூட்டக்கூடிய நேரத்தில் அங்கே அந்தணர்கள் வேதம் ஓதுவாங்க. அவங்க ஓதும்போது என்ன சொல்லுவாங்க, 2 கீத்தை நீக்குப்பா அப்படின்வாங்க. வயிறு 2 கீத்தை அப்படி நீக்கு அப்படின்வாங்க. நீக்கின உடனே அந்த புது பண்ணை கூப்பிட்டு சொல்லுவார் அந்தனர் ஐயர். அவர் சொல்லுவார், அம்மா அங்கே அருந்துதியை பார் அப்படின்னுவார். வதிஷ்டருடைய மனைவி அருந்துதியை பார் அப்படின்னுவார். அதான் கல்யாணம் பண்ணே அருந்துதியை கண்டையா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் கீத்தால பந்தலிட்டால் தான் அங்கே இதில் பார்க்க முடியும். இப்போ நம்ம காங்கிரீட்டு கட்டடத்தில் கல்யாணம் நடக்குதுன்னா எந்த அருந்துதியை பார்க்க முடியும்? ஏன் அந்த அருந்துதியை அந்த அந்தனர் அந்த நேரம் பார்க்க சொல்கிறாரு அப்படின்னா, 2 கீத்தை நீக்கிட்டு காமிப்பாங்க. அங்கே அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல பிரகாசமான விளக்கு கிடையாது, எல்லாம் சீமெண்ணெய் விளக்கு, சின்ன சின்ன விளக்கு தான், அகல் விளக்கு, அப்படிதான் எரியும். மண்ணெண்ணெய் கூட கிடையாது அந்த அவங்க காலத்தில்.
நல்லெண்ணெய் விளக்கு தான் எரிஞ்சிட்டு இருக்கும். அங்கே தான் திருமணம் நடக்கும். அவங்க கண்ணு நல்லா இருக்கும். இப்போ நம்ம பவரான விளக்குக்கிட்ட இருக்கிறதுனால கண்ணுக்கு பவர் போகுது. அவள் அந்த ஐயா ஏன் அதை சொல்கிறாருன்னா, அம்மா அதை பாரு அப்படின்னுவார். கல்யாணம் பண்ணேன் அருந்ததியை கண்டியா அப்படின்னா, அந்த பொண்ணு கண்டு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அப்புறம் மாங்கல்யை சூட்டுவாங்க. எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சரின்னு விட்டுருவாங்க. அந்த உண்மையை வெளியே சொல்ல மாட்டாங்க. அங்கே ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மை அப்படின்னா, பொண்ணுக்கு கண் பார்வை கம்மியாக இருக்கிறது, பார்வை திறன் கம்மியாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது தான் கல்யாணம் பண்ணே அருந்ததியை கண்டையா அப்படின்னு. அருந்ததின்ற நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சின்ன நட்சத்திரம், ரொம்ப 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 சின்னது. நல்ல துல்லியமாக நல்ல பார்வை உள்ளவங்க பார்த்தா தான் தெரியும். இன்னும் பிரகாசி கொண்டு தான் இருக்கும். நம்மளை மாதிரி மனிதராக பிறந்து வாழ்ந்தவர்கள் துருவன், அருந்ததி, வதிஷ்டர் எல்லாமே இன்னைக்கு பிரகாசமாக இருக்கிறாங்க. மனுஷன்தான், மனுஷனால் ஆகாது ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சொன்னாலும் இதெல்லாமா கேட்டு கிடக்குதுன்றாங்க. இதெல்லாம் இன்னுமா உலகம் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வள்ளுவர் சொல்கிறாரு, கூற்றம் குதித்தாலும் கைகூடும் தோற்றலின் ஆற்றல் தலைப்பட வார்க்கு அப்படின்றார். கூற்றம் குதித்தாலும் கைகூடும் தோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு அப்படின்றார். 269வது குறள்ல சொல்றார், நீ என்ன குதிச்சாலும் போனாலும் எப்படி ஆடினாலும் போனாலும் உன்னுடைய நடுவான இந்த இடத்துல நடுநாடின்னு சொன்னார் வள்ளல் பெருமான். அவள் நடுவான இடத்துல நீ நின்று இருந்தியானால், அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா கையறவில்லாது நடு கண்புருவ பூட்டு, கையறவில்லாது நடு கண்புருவ பூட்டு, கண்டுகளி கொண்டு திறந்து நடு நாட்டு, கண்டுகளி கொண்டு திறந்து நடு நாட்டு அப்படின்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். அவர் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கும் முந்தி வந்தவர், 2000 ஆண்டுகளுக்கு முன். அவரும் அதான் சொல்றாரு, இவரும் அதான் சொல்றாரு. எல்லாரும், திருமூலர், மாணிக்கவாசர், எல்லாமே எல்லா சித்தர்களும் இதான் சொல்றாங்க. நடுவானவனை பார். இப்போ ஒரு வீடு கட்டுறோம், நடுவுடுன்னு வைப்பாங்க. ஏன் நடுவில் வைக்கிறாங்க? அந்த நடுவான ஒரு நடுக்கூடம் ஒன்று வைப்பாங்க. இப்போல்லாம் அந்த கூடம் வீடெல்லாம் கிடையாது. பழைய வீடுங்களில் பார்த்தா அதுவும் கொஞ்சம் மறைஞ்சி போச்சு. பழைய வீடு தான் நடுவில் ஒரு கூடம் இருக்கும். அங்கே சந்திர ஒளி சூரிய ஒளி அடிக்கும். பகலில் சூரிய ஒளி, இரவில் சந்திர ஒளி இருக்கும். கூடம் வைப்பாங்க. அங்கே நோய் வராது. ஏன்னு கேட்டால் சூரிய ஒளி உள்ளே போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த நிலையை அடைவதற்கு இந்த இப்போ தவம் செய்வவர் சிலர் தான், நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கோம்னா ஒரு 1 கோடி பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தவம்ன்றது ஒரு பெரிய வேலை, கஷ்டமான வேலைன்னு எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. என்கிட்ட ஒரு சாமி சொன்னார், உங்கள் அம்மாவத்தில் பிறந்த மாதிரியே கொஞ்சம் நாளைக்கு இரு, அப்போது தான் அந்த நடுவான பூட்டு திறக்கும் அப்படின்னாரு. அதனால தான் நான் அந்த நிலையில் இருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சாமியார் ஆயிடுனா அதெல்லாம் கிடையாது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், 1 வருஷம் இருந்து பாருங்கள், அம்மாட்ட இருக்கும்போது நீங்கள் இந்த அழகெல்லாம் செய்து கொள்ளவில்லை, பிறந்த மாதிரியே இருங்க அப்படின்னார். அதனால் தவம் செய்வார் சிலர், தவம் செய்யாதவர் பலர் அப்படின்றார். தவம் செய்யாதவர் பலர் அப்படின்னா பாருங்கள், நம்ம இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கோம், அதில் 1 கோடி பேரே இருக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிறேன் நான். வாசி யோகம் என்றால் என்ன? எல்லாம் பெருசாக நினைக்கிறாங்க. வாசி யோகம்னா என்ன ரொம்ப தெரியல, என்னமோ பயமாக இருக்குமோ. பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி நம்மளால் கோயில் கட்டிருக்காங்க. 2 டன் 3 டன் 5 டன் கல்லெல்லாம். தஞ்சாவூரில் பார்த்தா 13 டன் 5 டன் கல்லெல்லாம் கொண்டு போய் கோயில் கட்டிருக்காங்க. அவங்க அவ்வளோ பெரிய கடினமான வேலை செய்கிறாங்க. நம்முடைய எண்ணங்களை இங்கே வைக்கிறது அவ்வளோ கடினமா? தவம் செய்பவர் சுவாசத்தின் போக்கை கவனித்தல், வேற ஒன்றும் கிடையாது.
காற்று வலது பக்கமாக வருதா இடது பக்கமாக வருதா அப்படி பார்த்துனே இருக்கணும். வலது பக்கம் போறியா? சரி சரி போயிட்டே இரு. அப்புறம் மறுபடியும் இடது பக்கம் போறியா? போ 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 அப்படி பார்த்துட்டே இருக்கணும். இதை பார்க்கறது தான், வேறு ஒன்றும் ஒன்றும் வேறு ஒன்றும் கிடையாது. நம்முடைய விழிகளை மேலே நிறுத்தி மேலே நடுவு பக்கமாக திருப்பி சுவாசத்தை கவனித்தல். அந்த சுவாசம் எப்படி போகிறது என்று கவனித்தல். அந்த சுவாசம் உள்நாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு. அங்கே போனால் தான் அங்கே உன் புதுமையை அறியலாம். அந்த சுவாசத்தை அறிவது தான் தவம். அது உள்நாக்கு மேலேறி போகுதான்னு பார்க்கணும். உள்நாக்கு மேலேறி உன் புதுமை கண்டோருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காற்றோடு நம்மை இணைத்தல். மனம் அமைதியாகிடும். எப்போயா நமக்கு ஒரு சில நேரம் அந்த மாதிரி வரும், மனசில் எதுவுமே தோன்றாது, நம்ம எங்கே இருந்துன்னு தெரியாது. தவம் செய்கிறவங்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். நம்ம எங்கே தான் இருந்துன்னே தெரியாது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நம்ம எங்கேயா இருந்தோம், இது என்ன இடம், இது புது இடமா இருக்குதுன்னு நினைக்கும். இடமே புதுசாக தெரியும். நம்ம உட்காரும்போது இந்த இடமே மறைஞ்சிடும். அந்த நிலை சில நேரம் கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 10 நிமிஷம் நினைக்கணும், அவ்வளோதான். காலையில் 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், அதிகாலையில் ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். 10 நிமிஷம் ரொம்ப கஷ்டமாது. சுவாசத்தின் போக்கை கவனிப்பது தான் தவம். இது பேர் வாசி யோகம். காற்றோடு இணைத்தல். வாசி யோகம்னா வேற ஒன்றும் கிடையாது. வாசினா காற்று, காற்றோடு நம்ம இணைதல். எந்த நாசியில் சுவாசம் ஒடுங்குகிறதோ அந்த நாசியின் சுவாசத்தை கவனித்தல். எதை ஏற்கனவே சொன்னோம், வலது நாசியில் போகுதா இடது நாசியில் போகுதான்னு கவனித்தல். இதை அகத்தியர் எப்போ எப்பேற்பட்டாலும் அகத்தியர் தேவர்களுக்கெல்லாம் திருமணம்லாம் செஞ்சு வச்சுவர். தேவர்களுக்கு துணையாக இருந்தவர் அகத்தியர். இதை அகத்தியர் என்ன சொல்கிறாரு, அகத்தியருக்கு இது என்ன பேர் வச்சுருக்காரு தெரியுங்களா? பூரணம். பூரணமாக நம்ம அங்கே நின்றுட்டோம், நடுவில் இந்த இடத்துல நின்றுட்டோம், அதான் பூரணம்ன்றார். இதுதான்பா வாசியை கவனிக்கணும். அது உள்நாக்கு மேலே ஏறி மாதிரி பாவனை பண்ணணும். அது உச்சிக்கு போகிற மாதிரி பாவனை பண்ணணும். மூலாதாரத்துக்கு போகிற மாதிரி பாவனை பண்ணணும். இப்படி பாவனை செய்தால் எல்லாம் செயல்கூடும். என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்படின்னாரு. இது எல்லாமே செயல்கூடும், எதுவும் கூடாதுன்னு நினைக்காத, இதான் பூரணம் அப்படின்னு. பூரணமா சோதின்னு கூட வல்லபெருமான் பாடியிருக்காரு. அகத்தியர் தெளிவாக சொல்கிறார், பூரணம் இதுதான் 2 வரியில் சொல்லிட்டார், இதுதான் பூரணம் அப்படின்னு. இப்படி இந்த பூரணத்தை உணரக்கூடியவர்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது. அதிகமான உணவு பெரு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு அதிகமாக மூச்சு முட்டை சாப்பிடக்கூடாது. குறைவாகவும் சாப்பிடக்கூடாது. அதிகமாக தூங்கக்கூடாது. பகல்லையும் தூங்குவாங்க, இரவுலையும் தூங்குவாங்க, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதான் வல்லபெருமான் சொல்லுவார், தூக்கம் துளைந்தது என்று சின்னம் பிடி. தூக்கம் துளைந்தது என்று சின்னம் பிடி அப்படின்னு. தூக்கம் அதான் என்ன சொல்றாரு அகத்தியர், தூக்கம் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு உபாதை ஏற்படும், ஆயுள் நஷ்டம் ஏற்படும். தூக்கம் அதிகமானாலும் ஆயுள் நஷ்டம் ஏற்படும். அதிக ஆகாரம் உண்டாலும் ஆயுள் நஷ்டம் ஏற்படும், வயசு உடம்புடைய கோளாறுலாம் ஏற்படும் அப்படின்றார். குறைவான தூக்கம்னா ரொம்ப குறைவு இருக்கக்கூடாது. சுமார் ஒரு 5 மணி நேரம் இரவு தூங்கினா போதும். தவத்தில் இருக்கிறவங்க, தவத்தில் இல்லாதவங்க 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் 6 மணி நேரமாக தூங்கணும். அவங்க தவத்தில் இருக்கிறவங்க ஒரு 5 மணி நேரம் 3 மணி 4 மணி நேரம் தூங்கினா கூட போதும். ஏன்னா அவங்க தவம் இருக்கும்போது பாருங்கள், நீங்கள் உடம்பு டயர்டாக இருக்குது, ஒரே மயக்கமாக இருக்குது, கீழே படுக்கலாமான்னு நினைக்கிறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த நடுவான இடத்துல உங்களுடைய சிந்தனை வச்சு அப்படியே இன்னும் உட்காந்து பாருங்களாங்க. அப்படியே பாரு, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் விடாது உங்களை. அதுக்குள்ளே இந்த மனம் உங்களை எங்கே பார்த்தாலும் இழுத்துட்டு போகும். ஒரு
அதையும் மீறி நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னு சொன்னால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சத்து உண்டான மாதிரி இருக்கும். ஏன்னா சத்தான இடத்த நினைக்கும் போது உடம்பு சத்தாக மாறுகிறது. அதனால எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு கூறுகிறேன். அதனால் நீங்கள் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே உலகெங்கும் ஓங்குக.